காரு கதவை திறந்துக்கிட்டு ரிங்கு ஃப்ளோட்டை இடுப்புல மாட்டிக்கிட்டு 2 ஸ்டெப் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாப்பா எங்க வந்திருக்குன்னா சகானா குட்டிக்கு பிடிச்ச ஸ்விம்மிங் பூலுக்கு தாங்க. தண்ணியில விளையாடுறதுனா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மதியம் அடிச்ச வெயிலுக்கு இப்ப இருக்க இதமான ஈவினிங் பொழுதுல அம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல ஆட்டம் போட்டு செம குசி ஆயிட்டாங்க. விளையாட்டுக்கு விளையாட்டு, எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸுங்க. அப்பா கரும்பு சாப்பிடுறீங்களா? நீ சாப்பிட்டுட்டு குடிச்சலாம். A few minutes later. இந்தாப்பா. சாப்பிட்டுட்டு குடுனா சக்கையை தருது பாப்பா. டேய் அப்பு குட்டி, எங்கடா பெசிட்டும் தல்வானி எடுத்துட்டு போற? உனக்கு என்னப்பா, உங்க அப்பா ஒரு கொரட்டையை நீ இளையராஜா சாங் மாதிரி கேட்டே தூங்குவ. என்னால முடியல, காது வலிக்குது தெரியுமா. நான் போறேன், போய் தெருவில் படுத்து தூங்குறேன். ஐ கிறிஸ்மஸ் தாத்தா, எனக்கு இவ்வளவு பெரிய கிஃப்டா? செல்லம், ஏலகிரி வந்தாச்சு. எப்படி இருக்கு தி நாவல் ஹாலிடே ரெசார்ட்? உள்ள வந்து பாருங்க. அப்படி என்னடா இருக்கு? வாவ், மேலே ஒரு பெட்ரூமு, கீழே ஒரு பெட்ரூமு. நிறைய பேர் தங்கலாம் போல இருக்கே. சூப்பரா இருக்கு. பாப்பாவுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, பாப்பா எங்கடா காணோம்? உள்ள போய் பாருங்க. பாப்பா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கு. என்னது, ரூமுக்குள்ள ஸ்விம்மிங் பூலா? எங்கடா ஆளை காணோம்? ஹே, இவ்வளோ பெரிய பாத்து டப்பு. செல்லம், என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா அப்பா, என்னடா செல்லம்? தூங்குறியாப்பா? சரி தூங்குப்பா. தூங்கினவனை எழுப்பிவிட்டு தூங்குறியான்னு கேட்டு போறான். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதாங்க கிஃப்ட். இந்த சாக்லேட் பிரிக்கணும்னா புக்கு பிடிச்சிட்டு வந்து தான் பிரிக்கணும் போல இருக்குங்க. அந்த பக்கம் இழுத்தா ஹார்ட் வருது, கயிறு மாதிரி பிடிச்சி இழுத்தா ஓப்பன் ஆகுது. புக்கு மாதிரி பிரிச்சு திரிச்சு பார்த்தா கடைசியா கைக்கு சாக்லேட் வந்துருச்சுங்க. அதை பிரிக்கிறதுக்கு இப்போ கவரை போட்டு பிரிச்சு இழுத்து ஒயிட் கலர் கவரை பிரிச்சா உள்ள கோல்டு கலர் வேற இருக்கு. எத்தனை கவர்னு சொல்லிட்டு அதை பிரிச்சா உள்ள ஹார்ட்டோட சாக்லேட். செம ஹாப்பிங்க பாப்பாவும் அம்மாவும். ஒரு சாக்லேட் 2 பேர் சேர்ந்து கடிச்சு சாப்பிட்டாங்க பாருங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. ஏலகிரியை சுற்றி பார்க்கலான்னு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன். ஒரு ரெட் கலர் குட்டி பஸ் வந்துச்சுங்க. சரி ஏறலான்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு குட்டி டிரைவரு, அவர் பேர் சகானாவான். அவரை நம்பி ஒரு பெரிய பேசஞ்சர் உட்காந்துருந்தாங்க. ஏறுவோன்னா நான் அப்படியே போன வேகத்துக்கு ரிவர்ஸில் வந்து திரும்ப பஸ் ஸ்டாப்லேயே நின்ட்டேங்க. குற்றாலத்துக்கு போய் அருவியில குளிச்சுட்டு கோயில சாமி கும்பிட்டு வெளியே வந்தா ஒரு அண்ணன் நேந்திரங்காய தோலை உரிச்சிட்டு மிஷின்ல போட்டு அமுக்குறாரு. எட்டி எண்ணெய் சட்டிக்குள்ள பார்த்தா நேந்திர சிப்ஸ் எல்லாம் துள்ளி குதிச்சு நீந்திட்டு இருக்கு. உடனே பாப்பா, கொடுங்க அங்கிள் கரண்டியை, நான் உங்களுக்கு பொரிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு பேசன் ஃபுல்லா பொரிச்சு கொடுத்துட்டு ஒரு பாக்கெட் சிப்ஸை ஃப்ரீயா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. டிமார்ட் கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வந்தேன். இந்த லாரி வாங்கணும்னு ஒரே அடம். நான் இல்ல, எங்க அப்பா. சிவா, நீ கேட்டல நியூ இயர்க்கு பிள்ளையார் படம் போட்ட பெரிய கலண்டரா வாங்கணும்னு. இதை 100 ரூபா சொன்னாங்க, 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு. எப்படி? சூப்பர் மாமா. என்னம்மா சூப்பரு? அப்பா பழைய கண்ணாந்தர் வாங்கிட்டு வந்துருக்காங்க. சூப்பராம்மா, சூப்பர். பழைய காலண்டரா? என்ன 2023 போட்டிருக்கு?